على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتبرك بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم ما أنا عليه وصحابه அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேரன்பாளனும் ஆகிய அல்லாஹ் ஜல்ல ஷனு தலாஹுவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலங்களின் இறுதி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அன்னவர்களின் தோழர்கள் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் சத்திய இமாமுகள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கோடு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் குழும்பிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, நம்ம இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு புத்தகத்தை அடிப்படையாக வச்சு நம்முடைய பாடத்தை துவங்குவோம். சரிங்களா? இது யாருடைய தனிநபர்களுடைய ஒட்டுமொத்தமாக நானாக ஆய்வு செஞ்சுட்டு சொல்லாமல் முழுக்க ஒரு இமாமுடைய புத்தகம். அந்த புத்தகத்தின் பெயர் அல் ஃபிர்கத்துன் நாஜியா, வெற்றி பெற்ற கூட்டத்தினர் என்ற புத்தகம். அவருடைய பேர் முஹம்மது ஜமீல் ஜைனு ரஹ்மத்துல்லாஹ். இவர்கள் சிரியாவை சேர்ந்த அறிஞர். இவர் பெரும்பாலும் சிரியாவிலேயே படிச்சுட்டு சிரியாவிலேயே பணியாற்றி கொண்டிருந்தார். அப்புறம் ஒரு உம்ராவுக்கு வந்திருந்த சமயத்தில் ஷேக் பிம்பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு பெற்றார்கள். அப்புறம் ஷேக் பிம்பாஸ் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய தொடர்பு அதிகமானோன்னு ஒரு வட்டம் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தப்ப அந்த ஹஜ்ஜில் பிம்பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் வேண்டுதல் இணங்க மக்காவிலே தங்கிக்கிட்டாங்க. மக்காவில் தங்கி தாருல் ஹைராத் என்ற ஒரு மதர்சா, அந்த மதர்சாவில் ஆசிரியராக பணியாற்றி மக்காவிலேயே மௌத்தாயிட்டாங்க. அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன புத்தகமாக நிறைய அரபியில் வந்திருக்கிறது. அதில் ஒரு புத்தகம்தான் இந்த வெற்றி பெற்ற கூட்டத்தினர்கள் என்ற தலைப்பில் உள்ள ஒரு புத்தகம். இந்த புத்தகம் சுமார் 83 பாடங்களாக உட்பிரிவுகளாக அவர்கள் பாடத்தை பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு பாடத்துக்கும் குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக வச்சு இந்த அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் பாடமாக அந்த மாணவர்களுக்கு நடத்தியிருக்காங்க. அது புத்தகமாக வந்ததுனால நான் படிச்சுட்டு நான் உட்காந்து வேற ஒரு எனக்காக உட்காந்து நான் படித்தோடனே அப்புறம் எனக்கு தோணுச்சு இதையே நம்ம பாடமாகவே கொண்டு போயிடலாமே அப்படின்னு. ஏன்னா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சமகால 2014 வரைக்கும் இருந்தாங்க. அவங்க 2010 மௌத்தானாங்க நினைக்கிறேன். 2010 வரைக்கும் உள்ள அந்த சிரியா, ஜோர்டானு, இன்னைக்கு பலஸ்தீனு, ஈராக்கு, சவுதி அரேபியா போன்ற எல்லா நாடுகளில் உள்ள மேஜரான அந்த ப்ராப்ளங்களை எல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கண்டதுனால அவைகளெல்லாம் எப்படி குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக போயிருக்கிறது, குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதுனுடைய உண்மையான அந்த ஈமான் எப்படி இருக்கணும் அப்படி என்பதை நல்ல ஆய்வு கண்ணோட்டத்தோடு தொகுத்து கொடுத்துருக்கிறார். அதை படிக்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில தவறுகளே நேரடியாக அப்படி நமக்கு பொருந்துற மாதிரியே இருந்துச்சு. நான் கூட ரொம்ப பழைய இமாம் நினச்சா இப்போ சமீப காலங்களில் நிகழ்கிறதை எல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அப்புறம்தான் போய் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தா ரொம்ப நம்ம வாழும் காலத்திலே வாழ்ந்த ஒருத்தராக இருக்காரு அப்படின்னு. சரி, இப்போ அவர் அந்த புத்தகத்தில்
அந்த புத்தகத்துக்கு பேர் அவர் எப்படி வச்சிருக்காரு, அல் ஃபிர்கத்து நாஜியா, வெற்றி பெறும் ஒரு கூட்டத்தினர், அல் மன்சூரா, உதவி பெற்ற கூட்டத்தினர், அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற கூட்டத்தினர் அப்படின்னு அந்த புத்தகத்தை கொடுத்துருக்காரு. அது தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது இங்கே கிடைக்குதான்னு தெரியல எனக்கு. அது அன்ஷாலா கிடைச்சுன்னா கூட வாங்கி படிங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம், ஒவ்வொருத்தருமே படித்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய புத்தகம், ஒவ்வொரு மூமீன்களுடைய கரத்துலையும். அதில் ஃபஸ்ட்டு அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா, சூரா ஆல இம்ரானுடைய 104வது வசனத்தை கொண்டு வர்றாரு. அந்த வசனம் நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் தவறுதலாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வசனம். வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. இந்த வசனத்தை போடிட்டு ஃபர்ஸ்ட் காட்டுறாரு. வஅதஸிமு, நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிஹபிலில்லா, அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு, யாரு ஜமீஆ, ஒருங்கிணைந்து, நீங்க எல்லோரும் ஒன்றாக இணைந்து அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது பெரும்பாலும் எப்படி மொழிபெயர்க்கப்படுதுன்னா, ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா, இந்த குறிப்பா அரசியல்வாதிகள்லாம் அதை அந்த மாதிரி அரசியலில் ஈடுபடுகிற முஸ்லிம்கள்லாம் இதை நிறைய இப்படியே மொழிபெயர்க்கிறாங்க இன்ன வரைக்கும். ஆனா அப்படி குர்ஆன் வசனம் இல்லை. வஅதஸிமு பிஹபிலில்லா, வஅதஸிமுனா பற்றி பிடியுங்கள், ஹப்லுன்னா கயிறு, அல்லாஹ்வுடைய கயிறு. எப்படி ஜமியா, இணைந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எல்லா தஃப்சீர் ஆசிரியர்களுமே இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கால தொட்டு இன்ன வரைக்கும் உள்ள எல்லா நேர்வழி பெற்ற இமாம்களும் இதுக்கு இந்த ஹபுல் இல்லா என்பதற்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா, குர்ஆன் தான் இது, அல்லாஹ்வுடைய கயிறு என்பது குர்ஆன் தான், குர்ஆனை ஒருங்கிணைந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, அதுல நீங்க பிரிஞ்சிடாதீங்க என்று. இப்ப இந்த குர்ஆன் இன்னொன்னு நமக்கு சொல்லுது அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில நம்ம ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிச்சுக்கிறணும், அதுல பிரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்ஆன் இன்னொன்ன வலியுறுத்துகிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவையும் பற்றி பிடித்துக்கிற சொல்லுது. அவரை வெறுமனமே குர்ஆன் என்று காரணம் காட்டாதான் இமாம்களுடைய நடைமுறை என்பது. குர்ஆன் என்று காட்டிட்டு அப்படியே போயிடாம அந்த குர்ஆனுக்குள்ள இன்னொரு வழிமுறை இருக்கிறது. அது என்னன்னா, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவையும் பற்றி பிடித்து கொள்ளணும். இந்த ரெண்டும் பற்றி பிடிச்சாதான் நம்ம நேர்வழி பெற முடியும் அப்படி என்று ஆழமா அந்த செய்தியை சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார். அப்ப ரொம்ப முக்கியமா நம்ம விளங்கிக்கிறது, ஒற்றுமை என்னும் கயிறு என்ற வாதமே இங்க இல்லை, குர்ஆன்ல இல்லை நமக்கு. ஆனால் இமாம்களும் சொல்லலை, அதுக்கு தஃப்சீர் ஆசிரியர்களும் அந்த கருத்தை சொல்லலை. எல்லாரும் ஒருமித்து சொல்ல ஒரே கருத்து என்னன்னா, அது அல்லாஹ்வுடைய வேதம் தான், திருக்குர்ஆன் தான். அந்த வேதம் இன்னொன்னை சேர்த்து சொல்லுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து பற்றி பிடித்து கொள்ளணும், அதுல தான் நம்ம வலுவா நிக்கணும். எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதுக்குள்ளதான் இருக்கும். அதுல நம்ம பிரிஞ்சிட்டோம், நம்ம போயிடுவோம். அதுலதான் பிரிஞ்சிடாதீங்க, அதுல நீங்க பிரிஞ்சீங்கன்னா போயிடும் என்று சொல்லிட்டு அடுத்து ஒரு வசனத்தை ரொம்ப முக்கியமா காட்டுறாரு. அது என்னன்னா, வலா தகூனு மினல் முஷ்ரிக்கீன், நீங்கள் முஷ்ரிக்குகள்ல இருந்து ஆகிவிடாதீர்கள். ரொம்ப முக்கியமானது. முஷ்ரிக்குகள்ல இருந்து நீங்க ஆக வேணான்னு சொல்லிட்டு அந்த முஷ்ரிக்குகள் தான் பிரிந்து போவார்கள். குழு குழுக்களாக பெரும் பெரும் கூட்டங்களாக பிரிஞ்சு போறது. யார் பிரிஞ்சு போவாங்கன்னா, முஷ்ரிக்குகள் தான் பிரிஞ்சு போவாங்க. நீங்க பிரிஞ்சு போயிடாதீங்க என்று சொல்லிட்டு, இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், யார் தங்களுடைய மார்க்கங்களை பலவாறாக பிரித்து கொண்டு போனார்களோ அவர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லிட்டு கூடைய சேர்த்து அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில வருது, குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹுன். அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒவ்வொருவருமே தங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு சந்தோஷப்படுவார்கள். பிரிஞ்சு போயிட்டா போனதோட மட்டும் நிற்க மாட்டாங்க, அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள் வாதிடுவார்கள். அவங்கள்ட்ட வச்சுக்கிறத வச்சுதான் உலகத்திலே சிறந்த நேர்வழி என்று அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். அப்படி நீங்க ஆயிடாதீங்க. அப்ப நீங்க பற்றி பிடிக்க வேண்டியது முஷ்ரிக்குகளை பிரிஞ்சு போறது என்பது முஷ்ரிக்குகளுடைய வழிமுறை. மோமீன்களுடைய வழிமுறை என்னன்னா, பிரியாமல் நிற்பது. இதுல வேதத்துல
சுண்ணாவில் நபிமார்களுடைய சுண்ணாவில் பிரிஞ்சு போயிடவே கூடாது சொல்லிட்டாங்களா. சொன்னதுக்கு பின்னால ரொம்ப அதுக்கு ஆதாரமா வரப்ப கருத்து வேறுபாடே வராதா இந்த உம்மாவுக்கு அப்படின்னா அங்கதான் அவர் ட்விஸ்ட் வைக்கிறார். திருமீதியில வரக்கூடிய மிக ஆழமான ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உரையாற்றுறாங்க. அந்த உரை எப்படி இருந்துச்சுன்னா, வஜ்ஜிலத்து குலூபுஹும், உள்ளங்கள் எல்லாம் அப்படியே கிடுகிடுத்து போக மாதிரியா இருந்துச்சு. அவர்களுடைய அந்த பேச்சினுடைய துணி எப்படி இருந்துச்சுன்னா, அதுதான் இறுதி உரை மாதிரியே இருந்துச்சு. அந்த உரையை சஹாபாக்களுடைய கண்களை தாரதாரையா கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த கண்ணீர் எல்லாம் கேட்டு அந்த சஹாபி ஒருத்தர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்னஹா முவத்தஉன், இது ஏதோ பிரிவு உபச்சாரம், ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போறவர் எப்படி பேசுவாரோ அப்படியான ஒரு உரையாக இருக்கிறது, நீங்க எங்களுக்கு உபதேசம் இன்னி கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுமாறு உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். வசியத்து இது ரசூல், அல்லாஹ்வும் திருமறையில வசியத்து செய்கிறான், ரசூல்லாவும் வசியத்து செய்கிறாங்க. இந்த தக்குவா இருக்கிறதே அதுதான் ரொம்ப ஆழமான ஒரு பாடம். நீங்க இப்போ பெரும் பெரும் கித்தாப்புகளே இதுல எழுதப்பட்டிருக்கிறது. தக்குவாவை தனியா படியுங்க. தக்குவா எங்க போற போக்குல ஒரு வார்த்தை சொல்லலாம் பயந்துக்கு அப்படின்னு மொழிபெயர்த்துட்டு போயிட வார்த்தை இல்லை. தக்குவா என்பது மிக 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 ஆழமான வார்த்தை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொல்றாங்க, ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ், நீங்க அல்லாஹ்வினுடைய அந்த அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்களை வசியம் செஞ்சுட்டு நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், சுன்னத்தி, என்னுடைய சுண்ணாவையும் நீங்கள் பயந்து பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூல் சொல்லிட்டு சொல்றாங்க, மைய இஷு மிம்பாதி, எனக்கு பின்னால் வாழ்பவர்கள் சந்திப்பார்கள் இஹ்திலாஃபன் கசீரன், அதிகமான கருத்து வேறுபாடுகளை சந்திப்பார்கள். அப்படி போயிட மாட்டீங்க நீங்க, உங்கள்ட்ட ஒரு பெரும் கூட்டம் வந்துடும், ஆனா வந்ததுக்கு பின்னால நீங்க பல பிரிவுகளை பிரிஞ்சிருவீங்க அப்படின்னு பிரிச்சுட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த பிரிவின் போது உங்களுக்கு நான் அதுல எப்படியெல்லாம் வரும் என்பதை இய்யாக்கும் வல் முஹதஸாத்தில் உமூர், புதிதான காரியங்களை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால உருவாக்கி கொண்டு வருவார்கள், உங்களை எச்சரிக்கிறேன். அப்படி எச்சரிக்கிற போது நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், சுன்னத்தி, என்னுடைய சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ராஷிதீன் அல் மஹ்தியின், நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. கடவா பற்களை எப்படி கவ்வி பிடித்துக் கொள்வீர்களோ அந்த மாதிரி பற்றி பிடிச்சுக்கோங்க இந்த மூணையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இமாம் அவர்கள் கொண்டு வராங்க. இந்த பாடத்துல ரொம்ப முக்கியமானது. கருத்து வேறுபாடு பட்டு பிரியக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுது, பிரிஞ்சுடாதீங்கன்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் வலியுறுத்தினாங்க. ஆனா எச்சரிச்சுட்டு போனாங்க, ஆனா வரும் இஹ்திலாஃப் வரும், கருத்து வேறுபாடு வரும். அந்த கருத்து வேறுபாடு விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க. அந்த கருத்து வேறுபாடு உங்களுக்குள்ள வருவது பிரிவு அளவுக்கு உள்ள போயிருச்சுன்னா நம்முடைய நிலைமை என்னன்னா, சுன்னாவை போய் பார்க்க வேண்டியதான், குர்ஆனை போய் பார்க்க வேண்டியதான், ஹதீஸை போய் பார்க்க வேண்டியதான். இந்த ரெண்டையும் சஹாபாக்களை பார்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதனாலதான் இந்த மூணையும் ஆழமா காட்டினாரா, காட்டிட்டு சொல்கிறார், இந்த ஒருவேளை ஃபைன் தனாஸஅதும் ஃபி ஷைஇன், ஒரு விஷயத்துல நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்வீர்களானால் ஃபருத்து இலல்லாஹி வ ரசூலி இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், நீங்க அல்லாஹ்வையும் மறுமையும் நம்புவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் பாலும் ரசூலின் பாலும் அந்த கருத்தை திருப்பி விடுங்க, வந்துருங்க, அங்க ஓடியாந்துருங்க. அப்படி நின்றுகிட்டீங்கன்னா உங்களுக்கு இது என்று சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, கேட்டு கட்டுப்படுவதை உங்கள் மீது நான் கடமையாக்குறேன். யார் என்றால் அபிசீனியாவை சேர்ந்த ஒரு கபஷி, ஒரு கருப்பு நிற நீக்குறவை கொண்டு வந்து உங்களுக்கு ஆட்சி தலைவர் ஆகிட்டா நீங்க அவருக்கு கட்டுப்படுங்க, அவர் சொல்லுவதை கேளுங்க, நீங்க பிரிஞ்சு போயிடாதீங்க, விட்டுட்டு போயிடாதீங்க, கருத்து வேறுபாடு வந்ததுனால அப்படியே நாங்க அதிலே போயிடுவோம்னு போயிடாதீங்க என்று அந்த நீண்ட ஹதீஸை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு அடுத்து வர்றாரு, அப்படின்னா இஹ்திலாஃப் வரும், இஹ்திலாஃபின் மூலமாக இந்த உம்மா பிரியும், அப்படி பிரிஞ்சால் எத்தனையாக பிரியும், அது இருக்குல்ல, எத்தனையாக பிரியும்.
அதுக்கு அவர் ஒரு நசாயில வரக்கூடிய செய்தி சொல்லுவார், சதஃப்தரிகு உம்மதி சதஃப்தரிகுல் யஹூது வன் நசாரா, யஹூதும் யூதர்களும் சிந்தானி வ சபஈன ஃபிர்கத்தன், அவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்து போனார்கள். அவர்கள 71 கூட்டம் நரகத்துக்கு போகும், ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும். அந்த கூட்டம் தௌராத்தையும் இஞ்சிலையும் வச்சிருந்த அந்த கூட்டம் 72ஆக உடஞ்சி செதறிச்சு. அதுல ஒன்னே ஒண்ணுதான் தப்பிச்சிச்சு, மீதி எல்லாம் 71 போயிடுச்சு. சதஃப்தரிகு உம்மதி, என் உம்மத்து சலாசி வ சபஈன ஃபிர்கா, 73 கூட்டமா பிரியும் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வாஹிதத்துன் ஃபில் ஜன்னா, ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும், மற்ற எல்லாம் நரகத்துக்கு போகும் அப்படின்றாங்க. அவர் சொன்ன உடனே சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அந்த ஒரு கூட்டம் யாரு? நம்மன்னா 72 சொல்லுங்கன்னு இருப்போம், 72 லிஸ்ட் போடுங்க, அதுக்குள்ள நாங்க இருக்கமான்னு பாத்துக்கிறோம். ரசூல் சஹாபாக்கள் எப்படி நேர்மறையா போனாங்க, அந்த ஒன்றை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். 72 போயிட்டு போகுது, அது என்னவா இருந்துட்டு போகுது, எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சஹாபாக்கள் அழகா கேட்டாங்க, மன்ஹும் யா ரசூல், அந்த ஒரு கூட்டம் யார்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா அனா அலைஹி வ ஸஹாபி, நானும் என் தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதுதான் அந்த கூட்டம். இந்த ரெண்டையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்க நேர்வழி விட்டு போயிருவீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைக்கு மாதிரி பாடம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த உம்மா வரும், இந்த உம்மாவு எப்படிப்பட்ட உம்மாவாக மாறும், மாறினதுக்கு பின்னால நீங்க எதை பற்றி பிடிச்சு கொள்ளணும் என்பதையும் பாடமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு கூட்டம் இமாமுகளுக்கு மத்தியில கருத்து வரும்ல, யாருன்னு தெரியணும்ல, அதுல அவர் அந்த கடைசியா அந்த இமாமுகள்கிட்ட வர்றாரு. வர்றபோது அவங்க எந்த இமாமை கொண்டு வருவாரோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் பாருங்க, யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு 4 மதுஹப் அப்படி இப்படி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளெல்லாம் அவர் போகவே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ஃபிக்குல முழுமையான தேர்ச்சி பெற்றவர்கள். ஃபிக்குகளுக்குள்ள பிரச்சனை இருக்கும் தான். அந்த ஒரு ஹதீஸை ஒருத்தர் இப்படி வழங்குவார், அப்படி வழங்குவார், விளக்கத்துல பிரிஞ்சு போயிட மாட்டாங்க. இது என் கருத்து, இதை விட சிறந்த, உனக்கு சிறந்த கருத்தை தெரிஞ்சா அதை எடுத்துக்கிட்டு போ, பிரிஞ்சு போயிடாத என்ற இமாம்கள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் அவர் தூக்கி ஓரமா வச்சுட்டு அழகா எந்த இமாம் பேரை சொல்லி இந்த உம்மத்து சிதறண்டு போயிருக்கிறதோ அந்த இமாமை பிடிச்சி தூக்கிட்டு வர்றாரு. அவருடைய கல்வி ஞானம் ஜமீலு ஜெயின், முஹம்மது ஜமீலு ஜெயின் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய அந்த கல்வி ஞானத்தை பாருங்க. முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கருத்தை தூக்கிட்டு வர்றாரு. இவர் யார்? அதான் இன்னைக்கு உம்மாவுடைய பெரிய பிரச்சனையா தான். நீங்க எந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மையப்புள்ளி அவரைத்தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அவரை அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஒரு கூட்டம் யார் என்று யார்கிட்ட கேட்கப்பட்டது? அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கேட்கப்படுது. அவர் சொல்றாரு, ஹுவல் ஜமா, அது அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்து தான்றார். யாரு? யார் சொன்னா? நாம சொல்லல, நம்ம சொன்னோம்னா சண்டைக்கு வருவாங்க. யார் சொல்றா? அவர் சொல்றாரு, இதுல அவங்க இவங்க எவங்கன்னு கிடையாது, இதுல யார் என்றால் அவர்கள் தான் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்தினர் என்றவர். இப்ப அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்ற இந்த வார்த்தை எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? இது வரைக்கும் அவர் பாடத்தை முடிச்சிட்டார். யாரு? முஹம்மது ஜமீலு ஜெயின் ரஹ்மத்துல்லாஹ் பாடத்தை முடிச்சார். இப்ப நமக்கு கேள்வி, இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்ற பெயர் சஹாபாக்கள் பயன்படுத்தினாங்களா, ரசூலா பயன்படுத்தினாங்களா? இல்ல, பயன்படுத்தல. அப்ப யார் இந்த வார்த்தையை பயன்படுத்த, சொல்ல எங்க இருந்து வந்தது? எப்ப இந்த பிரச்சனை, இந்த சொல்லி எப்ப எடுக்கப்படுதுன்னா ரொம்ப முக்கியமான இடத்துல எடுக்கப்படுது. அதாவது அல்லாஹுடைய சிஃபாத்துகள்ல, அல்லாஹுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. அந்த திருநாமங்கள் 2 வகை. ஒன்று, அல்லாஹ் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பெயர்ல இருந்து அல்லாஹுடைய அழகையும் அல்லாஹுனுடைய உள்ளமையும் குறிக்கிற வார்த்தைகள் சிலது இருக்கும். அதெல்லாம் நம்ம போய் விளக்கவே முடியாது, சரிங்களா? அது அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பொருள், ஒரு பொருளும் கொடுக்க முடியாது. நீங்க அந்த மாதிரி வார்த்தைகள் அல்லாஹ் பெயர்ல இருக்கிறது.
ஆனால் அல்லாவுக்கு பல விளக்கங்கள் சொல்லுவாங்க, ஒரு விளக்கமும் நிற்காது. அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் தனக்கு சூட்டி கொண்டான், அவ்வளவுதான், ஒரே முடிச்சுக்கிற வேண்டியதான். அந்த பெயரை வேறவங்களுக்கு சூட்ட முடியுமா, வேற யாருக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னா எதுவும் பண்ண முடியாது. அதை மொழிபெயர்த்து கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அல்லாவுக்கு இறைவன் என்ற அர்த்தம் கொடுக்கவே முடியாது. அவர் பேரை அப்படி ஏத்துக்கிற மாட்டாரு. ஏத்துக்கிடுவாரா? என் பேர் முபாரக் அலி, முபாரக் அலியை போய் இன்னொரு மொழியில மொழிபெயர்க்க முடியுமா? அர்த்தம் வேணா சொல்லிட்டு போலாம், ஆனா மொழிபெயர்க்க முடியாது. எந்த மொழிக்கார் சொன்னாலும் எவர் முபாரக் தான் அப்படின்வாரு. அம்மா அல்லாவுக்கு என்ற பெயர் அல்லாஹ் தனக்கு சூட்டி கொண்ட பெயர், அதுல போய் ஒருத்தர் இல்ல இறைவன் சொல்லலாம், இதுல உச்ச எஸ்டிமா போயிட்டாங்க, கர்த்தர்னு சொல்லிட்டு போயிடலான்ட்டாங்க, கர்த்தருக்கே கொண்டு போயிட்டாங்க. எதுவும் நிக்காது. அல்லாஹ் தனக்கு சூட்டி கொண்ட பெயர் அல்லாஹ் தான். அந்த பெயரை மாற்றுவதற்கோ அல்லது அந்த பெயருடைய அர்த்தத்தை வெளியில கொண்டு வருவதற்கு நமக்கு தேவையும் கிடையாது, யாரும் சொல்லக்கூடாது. அந்த பெயர்ல அப்படியெல்லாம் எங்கேயும் போல, எந்த வழிகட்ட பிரிவுகளுக்குள்ளேயும் இந்த பெயரை மாற்றுற வேலையே கிடையாது. இப்ப அதுக்கு மொழிபெயர்க்கிற பெயர்ல பஞ்சாயத்து பண்றாங்க, அதுக்குள்ள காடு எதுக்கும் வராது. அதான் அவன் சுட்டி கொண்ட பெயர். பண்பு பெயர்கள் வரும். பண்பு பெயர்கள்னா என்ன? சமீர், ரஹ்மான், ரஹீம் எல்லாம் பண்பு பெயர்கள் அல்லாஹ்வுடைய. இதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த பண்பு பெயர்கள்ல தஸ்பீஹாத்து பண்ணக்கூடாது, ஒப்புமை பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இருப்பது போன்று ஒருத்தருக்கு சமய இருக்கு அப்படின்னு பண்ணிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான பாடம் அது. ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வை போல கேட்பாருன்னு சொன்னா பிரச்சனை ஆகி போயிடும். ஒருத்தர் பார்க்கிறார், பசீர் அல்லாஹ், அல்லாஹ்வை போல ஒருத்தர் பார்க்கிறாருன்னு சொல்லிட முடியாது. ரக்கீப் அல்லாஹ், கண்காணிப்பாங்க. அல்லாஹ்வை போல ஒரு ஆள் கண்காணிக்க முடியுமா? முடியாது. இதனால தஸ்பீஹாத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு பாக்கணும். அது இன்னொன்னு தஅவீல், காரணங்களையும் கூற முடியாது, அதை காரணப்படுத்தி சொல்ல முடியாது. இப்பதான் என்ன வந்துச்சுன்னா, சில ஹதீஸ்களும் சில குர்ஆன் வசனங்களும் தாபீன்களுடைய கடைசி காலகட்டத்தில் ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்பி விட்டாங்க. யாரோ என்னன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கு தஅவீல் பண்ணலாம். தஅவீல் பண்ணலாம்னா, உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் வருது புகாரில, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆத வலியன், யார் என்னுடைய வலியோடு சண்டையிடுகிறார்களோ அவர்களோடு நான் சண்டையிடுகிறேன் அப்படின்ட்டு. யார் வலி? அல்லாஹ்வுடைய அவுலியா யார்? அந்த அவுலியா யார் என்று சொல்லும்போது, ஒரு அடியான் ஃபர்லான அமல்களை கொண்டு நெருங்குவதை போலவே உபரியான் நஃபிலான அமல்களை கொண்டு நெருங்கி வருகிறான். அவன் நெருங்கி நெருங்கி வருகிற போது ஒரு இடத்தில் அவன் பார்க்கிற பார்வையாக, அவன் பிடிக்கிற கையாக, அவன் கேட்கிற காதாக நான் மாறிவிடுகிறேன் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய பார்வையும் மனிதனுடைய பார்வையும் ஒன்னா அப்படின்ற போதுதான் பஞ்சாயத்து கிளம்புது, பிரிக்கிறாங்க. இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது, தஅவீல் பண்ணாதீங்க அப்படின்னு பஞ்சாயத்து பெருசாகி உடையுது. உம்மாவே எல்லாமே சிஃபாத்துல தான் உடைஞ்சிருக்கும். பின்னாடி சொல்ல போகிற பெரும்பாலான ஃபிர்காக்கள் உருவாயிருக்கிறது பூராமே அல்லாஹ்வுடைய சிஃபாத்துல போய் மூக்க நுழைக்கிறது. அப்படி போக முடியாது, அல்லாஹ்வாக ஆக மாட்டார் ஒடியார். அப்படின்னாலும் அல்லாஹ் அனுமதித்த செயலை மட்டும் செய்வார், அல்லாஹ் அனுமதித்த பார்வையை மட்டும் பார்ப்பார், அல்லாஹ் அனுமதித்ததை மட்டும் கேட்பார் அப்படி என்று காரணம் சொன்னாங்க சில இமாம்கள். இதை பொறுக்க முடியாத இன்னொரு தரப்பாரு, இல்ல இல்ல அதை எப்படி நீங்க தஅவீல் பண்ணலாம், அல்லான்னு எடுத்துட்டு போங்க. மன்சூர் ஹல்லாஜ் வந்தார், அவர் வந்து சொன்னார், அனல் ஹக்குனர், நான் தான் அல்லாஹ். நான் பார்க்குற பார்வை எப்படி? அல்லாஹ் பார்க்குற மாதிரி. அல்லாஹ் தான் சொல்லிட்டானே, ரசூலா சொல்லிட்டாங்கல்ல, நான் நெருங்கிட்டேன், நான் பார்க்குற பார்வை அல்லாஹ் மாதிரி தான், நான் கேட்குறது அல்லாஹ் மாதிரி தான். அல்லாஹ் என்னில் இருக்கிறான், எனக்குள்ள இருக்கிறான் என்று ஒரு பெரிய கூட்டமே உருவாயிருச்சு. இப்பத்தான் இது உருவானதோட மட்டும் இல்லை, உமையாக்களுடைய ஆட்சி காலம் அது. உமையாக்களுடைய ஆட்சி காலம் என்பது கடும் போக்கான ஆட்சி காலம். எதுல? அக்கீதாவில் கடும் போக்கு உள்ளவர்கள் எல்லாம். நீங்க மாவியா ரலியல்லாஹு அன்ஹுல இருந்து அப்படியே கீழே வரைக்கும் வந்தீங்கன்னா 94 வருஷம் வரைக்கும் கடும் போக்குடையவர்கள். யாராவது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தால் அவர்களுக்கு ஒரு வழியே இல்லை, மரண தண்டனை தான்.
மன்சூர் ஹல்லாஜி அப்படிதான் கொண்டார் மருவான். அவர் எப்படி கொண்டாருன்னா, ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு அவனை கொண்டு வந்து கீழே கட்டி போட்டிருந்தாங்க மெம்பர்ல. அவனை வந்து இவர் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி, நீங்க எல்லோரும் போய் ஆடு மாடுகளை குர்பானி கொடுங்க, நான் இவனை குர்பானி கொடுக்குறேன்னு இறங்கி அங்கனே போட்டார். இவனா ஏன்னா நான் தான் அல்லான்னு சொன்னால, உனக்கு தண்டனை தாண்டா அப்படின்றாரு. இப்படி உருவானா ஒன்று விளக்கம் சொல்லி ஒன்று போச்சு, விளக்கம் சொல்லவே கூடாதுன்னு இன்னொன்று போச்சு. ரெண்டா பிரிஞ்சொன்னேதான் இது உச்சத்தில் இருக்கும்போது இமாம் அஹ்மத் பின் ஹம்பர் ரஹ்மவுல்லா அவர்கள் சொன்னார்கள், இந்த சண்டைக்கு நாங்க வரலப்பா, இந்த சண்டைக்கு நாங்க வரல. ஏன்னா இந்த வசனம் யாருக்கு இறங்கியது, இந்த ஹதீஸ் யார் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதை கேட்டது யாரு, சஹாபாக்கள். அவர்கள் காலத்திலையும் பார்வை இருந்தது, அவர் காலத்திலையும் செவி இருந்தது, அவர் காலத்தில் எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவர்கள் போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு இது இப்படின்னு வியாக்கானம் பண்ணிட்டு உட்கார்ல, அவர்கள் அமலை குறிக்கக்கூடியது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு போயிட்டே இருந்தார்கள். அதனால நாங்க அதுக்குள்ள வரல. நாங்க ரசூல்லா எப்படி இருந்தார்களோ அதே போன்ற அந்த ஹதீஸ்ல இருந்துக்கிறோம், அதே போல சஹாபாக்கள் எப்படி இருந்தார்களோ அதே நிலை நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க போய் அதுக்குள்ள தர்க்கமும் பண்ணல, அதுக்கு வியாக்கானமும் சொல்லல, ரெண்டும் பண்ணல. நாங்க விளைக்கிறோம் என்று சொன்னதுக்கு பேர் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். அப்பதான் அவர் பண்ணாரு, அஹ்லு சுன்னா, நாங்கள் சுன்னாவுடையவர்கள், வல் ஜமா, சஹாபாக்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள், நீங்க என்ன வேண்டாம் சண்டை போட்டு போங்கடான். அருமையான விளக்கம். இதுதான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் முதலாவது கொண்டு வருகிற அந்த இது. அதனாலதான் மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி பெறுகிற கூட்டம் யார் என்றால், ரசூலா கேட்டாங்கல்ல, ஆனா அழகி வா சஹாபின்னு சொன்னாங்க, நானும் என் தோழர்களும் தாங்களா. அதுக்கு விளக்கமே என்னண்டா, நாங்க அஹ்லு வல் ஜமா, அஹ்லு சுன்னா வல் ஜமா. நாங்க எப்படி அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னாரோ அது போன்று நாங்க இருந்துக்கிறோம், நீங்க பாட்டி சண்டை போட்டுட்டு கிடங்க, எங்களை விட்டுருங்க அப்படி என்பதுல தான் அவர் விளக்கம் சொன்னார் என்று முடிக்கிறார்கள். அதனால இந்த விளக்கம் இது நான் இந்த அஹ்லு சுன்னான்ற வார்த்தை வந்து நான் சொன்னது, சரிங்களா. இது வந்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பல்ல இருந்து நான் எடுத்தது. அதுக்கு முன்னால வெற்றி பெறும் கூட்டம் இந்த வழிபட தான், பிரிவினை கூடாது, அது குரான் வலியுறுத்துது, அது முஷ்ரிக்குகளுடைய வழி என்று சொல்லுகிறது, அந்த வழியில இருந்து நீங்க பிரிஞ்சு போயிடாதீங்க என்று சொன்னது. கடைசியா அவர் முடிக்கிற போது மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறார். என்ன என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை அஹ்மதுல வருகிறது, ஹாக்கிம்ல வருகிறது, ரெண்டு கிதாப்லையும் சஹீஹான ஹதீஸ். என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உட்கார்ந்துருக்கிறாங்க, உட்கார்ந்து ஒரு கோடு வரைகிறாங்க. கோடு வரைஞ்சிட்டு அதுல வலதுலையும் இடதுலையும் இப்படி கோடு போட்டாங்க. கோடு போட்டுட்டு அந்த நீண்ட கோடை பார்த்து ஓதுனாங்க. 7வது அத்தியாயம் 153வது வசனம், குறித்து கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான வசனம். வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன், என்னுடைய வழி என்பது நேரான வழியாகும். இதுதான். இப்ப இந்த புறத்துல இந்த புறத்திலையும் ஒவ்வொரு கோட்டிலையும் ஒவ்வொரு ஷைத்தான் உட்கார்ந்து கொள்வார்கள். எதுவு இலைஹா, அதன்பால் அழைப்பார்கள். இந்த ஒரு வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ சுபல, இந்த வழிகளை விட்டும் நீங்க விலகி கொள்ளுங்க, பின்பற்றாதீர்கள். ஃபத்தபர்ரக பிக்கும், அப்படி நீங்க போனீங்கன்னா உங்களை பிரிச்சுருவோம் என்று அந்த செய்தியை சொல்லிட்டு இந்த 153வது வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதி காட்டினார்கள். அப்ப நமக்கு நேரான வழி என்பது 3 அடிப்படைகளை கொண்டது. ஒன்று குர்ஆன், இன்னொன்று சுன்னா, 3வது நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள். யார் இந்த நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள்? அதில் நிறைய முரண்பாடுகளை சொல்றாங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச 4 பேர். ஒன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்களுக்கு பின்னால முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவை ஆக்கலாமா அல்லது அவர் மன்னரா என்ற சர்ச்சை இருக்கிறது. நம்ம அதுக்குள்ள போல, சரிங்களா. அதுக்கு பின்னால 94
அதாவது உமையா 12 இமாமுகள் வர்ற வரைக்கும் என் உம்மத்துக்குள்ள அக்கீதாவில் பிரச்சனையே வராது என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. சரிங்களா? அதான் நான் சொன்னேனே, ஒரு கடுமையான போக்கு இருந்த காலம்னு சொல்கிறேனே, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உமையாக்கள் 12 பேர் ஆட்சி ஆண்டிருப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவங்க அதுக்கு நேர் முரணா இவங்க யாரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க? ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு இருந்து அவங்க ஒரு 12 பேர்த்த கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இது எதுவுமே நமக்கு தேவை. நமக்கு இப்போ சஹாபாக்கள் நேர்வழி பெற்றவர்கள்னா அலி ரலியல்லாஹுவோட நம்ம நிப்பாட்டிக்கிறோம். அதுக்கு பின்னால வந்தவர்கள் நேர்வழி பெற்றவர்களா இல்லையா என்பது நமக்கு ஏன் தெரியாது? சொல்லுங்க காரணத்தை. ஏன் நம்ம அதுக்குள்ளே போகல? அது தெரியும், ஏன் போக மாட்டோம்? நேர்வழி பெற்றவர்கள் நமக்கு எப்படி சொல்ல முடியும்? சொர்க்கவாசினா தானே சொல்ல முடியும். இந்த 4 பேர் சொர்க்கவாசியா இல்லையா? ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. அதுக்கு பின்னால வந்தவங்களுக்கு சொன்னாங்களா இவர் சொர்க்கவாசி இவர் சொர்க்கவாசின்னு பிரிச்சு? யாருக்கும் சொல்லலை. சரிங்களா? அதுல ஒரு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஏன் ஹலீஃபாவுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா, அவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க ஹாதி வ மஹதின்னு சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் இவர் நேர்வழி காட்டக்கூடியவர், நேர்வழி பெற்றவர் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஹாதி மஹதின்னு சொல்லியிருக்காங்க, சொர்க்கவாசின்னு இல்லை, காட்டலை இல்லை. நம்ம அதனாலதான் நேர்வழி பெற்றவர். இந்த 4 பேரும் பர்டிகுலரா சொர்க்கவாசிகள் தான். நீங்க 1000 விமர்சனம் அவங்க மேல யார் மேல வச்சாலும் காது 2 இருத்து பொத்திக்கங்க, காது 2 இறுக்கி பொத்திக்கணும். அபூபக்கர் அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்றாருன்னா வந்துருச்சு வழிகாடு. அலி அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு யாராவது நம்மகிட்ட உள்ள நுழைக்க வராங்கன்னா நிற்கவே கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையில் நியாயம் கண்டுபிடிச்சாகணும் அலிய. இந்த வேலை எங்களுக்கு வேணாம். உஸ்மான் ரலியல்லாஹுக்கு எப்படி ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று நல்லா தெரியும். யாரால ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று முஸ்லிம் அல்லாதவர்களாலோ இல்லை யாராலே கொல்லப்படுவார்கள், அவ்வளவுதான். அவர் எப்படி கொல்லப்படுவார் நமக்கு தெரியாது. அலி ரலியல்லாஹு ஷஹீத், உமர் ரலியல்லாஹு ஷஹீத், அபூபக்கர் ரலியல்லாஹு சொர்க்கவாசி. ரசூலுல்லாஹ் டைரக்டா சொல்லிட்டாங்க, சொர்க்கத்துல நானும் அபூபக்கர் இருப்போம்ட்டாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு போயிட்டு மற்றவங்களை போய் இந்த குலஃபா ஒரு ராஷிதீன்கள்ல கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்றதுக்கு காரணம் இதுதான். அதனால இந்த 3 வழியை ஆழமா புரிஞ்சுக்குங்க. வெற்றி பெற போற கூட்டத்தினர் 1 குர்ஆனை பற்றி பிடித்தவர்கள், சுன்னாவை பற்றி பிடித்தவர்கள், 3 சஹாபாக்களை பற்றி இறுக பிடித்து கொண்டவர்கள். இந்த 3லிருந்தும் அல்லாஹ் நம்மளை இறுக பிடிச்சுக்கணும். இந்த 3 பின்னாடி தான் பின்னாடி வந்த இமாம்கள்லாம் இந்த 3 தான் நிற்பாங்க. நீ எங்க போனாலும் எந்த இமாம்கிட்ட போனாலும் இந்த 4 இமாம்களுடைய சண்டையும் பாருங்க. 4 இமாமும் சண்டையே போட்டதில்ல. அவர்களுடைய ஃபிக்குகளை பூரா போய் படிச்சு பாருங்க. ஃபுல்லா இந்த 3க்குள்ளேயே சுற்றுவாங்க. 3க்குள்ளே சுற்றுவாங்க. சுத்திட்டு கடைசியா அவங்க ஒரு கருத்தை வச்சுட்டு இப்படி வேணா இருக்கலாம் போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். எந்த இமாமும் என்ன நீங்க அப்படி இருக பற்றி பிடிச்சுக்கோங்க அப்படி எந்த இமாமும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அது ஒவ்வொன்றா இமாம் முஹம்மது ஜமீல் ஸைனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் விளக்குகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வருகிற காலங்களில் அவைகளை பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அலா ரசூலில்லாஹ்.